இன்னும் அடிக்கவே இல்லை, ஏன்டா கத்துறீங்க? இல்ல சார், அடிச்சா வலிக்குமோன்னு நினைச்சு. நீங்க அடிச்சத விடவா இன்னும் அடி அடிச்சீங்கடா. சார் நான் எங்க சார் உங்களை அடிச்சேன்? இவன் தான் சார் உங்களை அடிச்சான். நான் அப்பவே சொன்னேன் சார், அவரை பாக்கிறதுக்கு மேல அதிகாரி மாதிரி இருக்காரு, அவர் மேல கையை வைக்க சொன்னேன் சார். திரும்படா. ஓகே சார், தேங்க்யூ சார், நான் வரேன் சார். சார் நேத்து என்னமோ சொன்னீங்க, போலீஸ் அடினா என்னன்னு காட்ட வேணாம். கைமுட்டி தெரியுமா? கைமுட்டி அது இப்ப கால் முட்டி மாதிரி வீங்க போகுது பாரு. ஊர்ல இருக்க கேசலாம் உங்க மேல போட்டு வெளியே வர முடியாது பண்றா. பூந்து விளையாண்டுட்டானே. தலைவரையா, என் பிள்ளைங்களை பாருங்க ஐயா. யோ, ஒரு நாளாவது நான் வெத்தலை பாக்கு போட்டு போனியா? இங்க பாரியா, 120 பீடா போட வச்சானுங்க. யோ, இந்த கள்ளக்கடத்தல் கள்ளச்சாரம் இந்த கேஸ்ல எடுத்து கதிர்வேல் மேல போடு, இந்த சும்மா இருக்க கேஸ்ல எடுத்து சுப்பிரமணியம் மேல போடியா. கந்தசாமி முன்சாமி பொன்சாமி கேசல. யோ, அது ரெண்டாட்டி வெயிட் பண்ணி 2 பேர் மேலயும் போடியா. குறைஞ்சது 2 வருஷத்துக்கு அவனுக்கு வெளியில வரக்கூடாது. என்னமா? என்ன என் குழந்தை. என்னது? உனக்கு இந்த வயசுல குழந்தையா? ஐயா, இவங்க குழந்தைன்னு சொன்னது சுப்பிரமணியம் கதிர்வேல் தான். அந்த சூம்பி இருக்காங்க பாருங்க. யோ, இதோ சூப்பி நிக்கிறாங்களே, இவனுக்கு குழந்தைங்களாயா? கொலையாள பாவிங்கயா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, நான் நிப்பாட்ட போன கல்யாணத்தை இவனுக்கு நடத்தி வச்சிருக்கானுங்க. அதுவும் யாரோட பொண்ணு? டிஎஸ்பியோட பொண்ணு. ஐயா, நீங்க மனசு வச்சா என்னத்த மனசு வைக்கிறது? அவனுக்கு என்ன பெட்டி கேஸ்ல மாட்டிருக்கானுங்க, பெரிய கேஸ்ல மாட்டிருக்கானுங்க. ஐயா, நீங்க மனசு வச்சா பெட்டி கேஸ் பெரிய கேஸ், பெரிய கேஸ் பெட்டி கேஸ். என்ன சொல்ற? ஐயா, இதுல காந்திவத்துல செவக்க செவக்க வச்சிருக்கேன், எடுத்துங்க. இதுல வேணாம்பா. அட எடுத்துங்க. இதுல வேணாம். அட எடுத்துங்க. அட பெட்டி வேணாம்னு சொன்னேன். பெட்டி வேணாமா? இருந்தாலும் இந்த டிஎஸ்பி. ஐயா, டிஎஸ்பி தானே, எங்க ஊர் எம்எல்ஏ இருக்காரு, அவரை வச்சு சரி கட்டிடுறேன். ஊர் தலைவர் நான் சொல்றேன்ல, திறந்து விடுங்க. ஓகே. யோ, ஏதோ தெரியாம பண்ணிட்டானுங்க, விட்டுறியா? சார், யோ, ஐயா தான் எனக்கு வெத்தலை வச்சிட்டார்ல, உனக்கு நான் பின்னாடி சுண்ணாம்பு வைக்கிறேன், போயா. இந்தாங்க. அது அவருக்கு. சார் எங்க டிரெஸ் சார், இப்படியே போனா எங்க இமேஜே போயிடும் சார். ஏண்டா, போலீஸ் டிரெஸ் போட்டதே தப்பு, இதுல இன்னொரு வாட்டி போட போறீங்களா? அப்புறம் குண்டர் சட்டத்துல உள்ள விடுவேன். ஏமா, ஒழுங்குமுறையா உன் பிள்ளைகளை கூட்டு போயிடு. சுப்பிரமணிய கதிர்வேல் வாய் முடிக்கிட்டு சும்மா இருங்கடா, நான் உங்களுக்கு மாத்து துணி கொண்டாந்துருக்கேன்டா. இவங்க செஞ்ச காரியத்துக்கு பொன்னாட போத்து பண்ணாடைங்களா. ஊர்ல காப்பு கட்டி இருக்கு, இங்க வந்து கம்பியில இருக்காங்க. நான் செத்துருப்பேன். சந்தோஷமா செத்துருங்க. அடுத்த எலெக்ஷன் நம்ம மச்சான தலைவர் ஆக்கிறேன். பாருங்க அந்த பதவி எவ்வளவு கேவலமா சொல்றாங்க பாரு. ரொம்ப பேசுறாங்க, அப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சாதீங்க. டேய் ஐயா, கோவமா இருக்காருடா. வாய் முடிக்கிட்டு மூஞ்சி பாரு. எங்க மூஞ்சிக்கு என்னவா? என்னடா கிண்டலா? இல்ல, உள்ள வச்சு போலீஸ் லாடம் கட்டிட்டானுங்க. அம்மா, எங்களுக்கு போலீஸ் லாடம் கட்டினா உங்களுக்கு யார் கட்டினது? என் பொண்டாட்டி கட்டினா. பட்டணத்துக்காரி மாதிரி இல்ல? ஆமாண்டி. அப்பா, இங்க யாருமே இல்ல. எடு. ஏய், ஐயோ, எழுந்துரு. எத்தனை நாளா நடக்குது இதெல்லாம்? ஐயோ, இன்னைக்குதான் இப்பதான் சும்மா அடிச்சு பாக்கலான்னு. సిగరెట్ మటుందనా ఇలా గంజా బిన్ పట్టసరం இதெல்லாம் உண்டா? లేదు లేదండి, అదన్నీ అలవాట్లేదు. ஹலோ, தமிழ்ல பேசுமா. எந்த ஊரு நீ? காக்கிநாடா. ஆஹா, அப்ப ஆந்திரால இருந்து வந்து எங்க தமிழ்நாட்டு பொண்ணெல்லாம் கெடுக்கிறியா நீ? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்குதான் சும்மா விளையாட்டா அடிச்சு பார்த்தோம். இனிமே அடிக்கவே மாட்டோம். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, பார்த்தா நல்லவர் மாதிரி. இல்லம்மா, நான் ரொம்ப கெட்டவன் தாம்மா. உங்க காலை வேணாலும் பிடிக்கிறேன். ஏய், கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறதுலாம் ஆந்திரா ஸ்டைலு. தமிழ்நாட்டுல எல்லாம் கட்டி பிடிச்சிதான் சாரி கேட்பாங்க. கட்டி பிடிச்சிரு, அவர் போய் ஊருக்குள்ள சொன்னா மானமே போயிடும். எவ்வளவு டீசெண்டா சொல்றாங்க பாரு. சீக்கிரம். சாரி. இன்னும் கிட்ட. சாரி. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ். சாரி. இன்னும் கொஞ்சம் முடியுமா பாரு. ஓகே ஓகே ஓகே, மன்னிச்சுட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன ஓடு ஓடுன்ற. நீ என்ன நிக்கிற? நீயும் சாரி சொல்லணுமா? இந்த கங்கம்மா 100 ஏக்கர் பத்திரத்துல கையெழுத்து போடு. அவன் வீடுதான் விலைக்கு வாங்குவான், ஆனா நீ ஊரே விலைக்கு வாங்குற. என்ன பண்றது? ஊர்க்கான பணம் எல்லாம் உன் வலையில வந்து விழுகுது. நான் பணம் கொடுத்தாதான் உன் ஒலையே கொதிக்கும். மூடிட்டு பாடா.
அச்சா சாடு. அம்மா அம்மா தங்கச்சி ரேஷ்மா சென்னையில இருந்து லெட்டர் போட்டுட்டாமா. அடடடடா. ஏய், அவ படிப்புக்கு இந்த மாசம் பணம் அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டமா. நான் தல்லே. ஹலோ காக்கிநாடா. யார தேடி வந்த? நான் யாரையும் தெரியலையே. அப்புறம் எதுக்கு இந்த பக்கம் வந்த? சும்மாதான். சிகரெட் பிடிக்க வந்தியா? ஐயோ, நான் சிகரெட்ல பிடிக்கிறது இல்லப்பா. சந்தோஷமா சிகரெட் பிடிமா. பிடிச்சிட்டு இழுக்கமா கட்டி பிடிச்சி ஒரு சாரி கேட்டு போறியா? ஐயோ, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா. சும்மா கேட்டா அழட்டிப்பியா? ஒரே ஒரு தடவை தானே. வேணா சார். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. யூஸ் பண்ணி. யாராவது பார்க்க போறாங்க சார். யாரும் பார்க்க மாட்டாங்க. ஐயோ, எனக்கு இந்த சட்டையெல்லாம் கலட்டுறீங்க? சட்டையை கழட்டினா தானமா வசதியா இருக்கும். இந்த பாருங்க, அப்புறம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது. தலையை காட்டாத பெண்ண. ஐயோ, நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன நீ சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஐயோ, இப்ப எதுக்கு பெல்ட் எல்லாம் கலட்டுறீங்க? பெல்ட்ட கழட்டினா தானமா ஃப்ரீயா இருக்கும். நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன். இனிமே வர மாட்டேன். ஆ? முருகா 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 முருகா. எதுக்கு முருகனை கூப்பிடுற? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. இது ஒண்ணும் சரிப்பட்டு வராதுமா. என் வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் இனிமே. வேணாம், சொன்ன கேளு. என்னத்த கேக்குறது? இதான் தினம் செய்யணும். கடவுளே. முருகா 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 கடவுளே கடவுளே. முருகா 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 முருகா. ஏய், காக்கிநாடா. என்ன? எக்ஸசைஸ் பண்றீங்களா? ஆமா. நீங்க வேற ஏதோ பண்ணுவீங்க, நான் பயந்தே போயிட்டேன். வேற எதுவும் பண்ணணுமா? இல்ல ஐடியா இருந்தா சொல்லு. சீ, போங்க. அக்கா, எப்பயுமே பாவாடை செட்ல இருப்பீங்க, இன்னைக்கு என்னக்கா ஆம்பளைங்க ஒருத்தர் லிங்கி செட்ல இருக்கீங்க? அதுவா? அது ஒரு கதை. அன்னைக்கு சாமி கும்பிடலான்னு கோயிலுக்கு போனா அங்கதான் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பாரு, மீச வச்சுக்கிட்டு சண்டீர் மாதிரி. கதிரி வேலை என்னன்னா? அந்த வீணா போனவன் தான். அங்க அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தான். என்ன பார்த்தோன்னே வழிய மறைச்சிட்டான். டேய் வேணா, நான் ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொன்னேன். அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கிட்ட நெருங்கி வந்து சட்டிய வேற கட்டிட்டான். நான் சும்மா விடல, உடனே காலை தூக்கிட்டேன். அக்கா, காலை தூக்கி விட்டேன் பாரு ஒரு உத. 2 கிலோமீட்டர் எகிரி போய் விழுந்தான். எங்கக்கா அடிச்சீங்க? அடியா? ஏன் அடிய நீ பார்த்தது இல்லையே? நான் அடிச்ச அடியில அவன் உடம்பெல்லாம் காயம், வாயெல்லாம் ரத்தம், ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆடி போயிட்டான். ஏய் காக்கிநாடா. இப்படிதான் அவன் என்ன பேர் வச்சு கூப்பிட்டான். இனிமே இப்படி கூப்பிட்ட அடிச்சு பல்லெல்லாம் கலட்டிடுவேன்னு சொல்லிட்டேன். அவன் பயந்து நடுங்கி இருப்பானே. மூச்சாவே போயிட்டான். ஐயோ, என்ன என்ன பெரிய புழுது மண்ணியா இருப்ப போல இருக்க, அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. மா, உன் பேர் என்ன? காக்கிநாடா, கனகவள்ளி, மீனாட்சி, சுந்தரவள்ளி. காக்கிநாடனே வச்சுக்கோ. அம்மா, யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ, இல்ல. ஆஹா, இல்ல, இங்க இடம் ஃப்ரீயா இருக்கு, வேணா ட்ரை பண்ணு. சாதம் ஆறி போய் கிடக்குது. அத்தை மட்டும் ரொம்ப சூடா இருக்காங்க. இதுக்கு மேலே உன்னை இப்படி தட்டு கட்டு தெரிய விட்டு என் வயசுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. உடனே ஒரு கால் கட்டு போட வேண்டியதுதான். நாளைக்கே நான் உனக்கு பொண்ணு பாக்குறேன்டா. என்னடா இழிப்பு கக்கன்னு? அத்தை, நீ தாலியை மட்டும் வாங்கு. சேலைய மாப்பிள்ளை எப்பயோ செலக்ட் பண்ணிட்டான். சுமார். என்னடா என்ன சொல்றாங்க? அவன் ஏதோ உளறி இருக்கா. நீ முதல்ல குழம்பு ஊத்தாத்தா. குழம்பு கிடக்கட்ட அப்புறம் இந்தா என் தலை மேல கை வை. ஆத்தா மேல சத்தியம், எதையும் மறைக்க கூடாது. என்ன சொல்றாங்க? அதாத்தா, அது வந்து பொண்ணு உனக்கு தெரிஞ்சவதான். அவ யாரு? எனக்கு தெரிஞ்சவ கங்கம்மா பொண்ணு மீனாட்சி. ஐயோ 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 ஐயோ, அவ மகளா? ஏண்டா ஆத்தால மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவளையே மாமியார் ஆக்கலாம் திட்டம் போட்டுட்டியா? ஆத்தா கள்ளச்சாரா இங்க ஆச்சுறவ, அவ மக இங்க வந்து சமைக்கவா போற? அப்படிலாம் நினைக்காதா. அவங்க அம்மா தான் கள்ளச்சாராயம், மக கறந்த பாலாத்தா. ஏ ராசா, ஓ மனசு தாண்டா என் மனசு. நாளைக்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. பங்காளன். அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. தாயே, தாய் குலமே, கொஞ்சம் வெளியே வாங்க. இப்படி வாங்க. பொன்னாடைய குடுறா. இந்தாங்கண்ணே. ஏய், மாலை குடுறா. ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, அண்ணன் எம்எல்ஏக்கு நிக்கிறாரு. நீங்க ஈ போட்டாதான் அவரே எழுந்திருப்பாரு.
ராசா எந்திரிப்பா எந்திரிப்பா. தலைவரே, பாட்டிக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஓட்டு, அதுவும் எப்ப புட்டுதுனே தெரியாது. இதுக்கு போய் பாட்டி கால்ல கீழெல்லாம் போய் விடுறீங்களே. அறிவு கிட்ட முட்டா பாயில, ஆத்த கிட்ட ஒரு ஓட்டு இல்லடா, 3000 ஓட்டுடா, 3000 ஓட்டு. எப்படி தலைவரே? உனக்கு ஒண்ணுமே புரியாத. டேய், நம்ம தொகுதி வாக்காளர்கள்ல 3000 பேரு தன்னுடைய வாக்காளர் அட்டையை ஆத்தா கிட்ட அடமான வச்சு துட்டு வாங்கிட்டு போயிருக்காங்கடா. இது எலெக்ஷன் வர்றதுக்குள்ள 5000 மாறினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனாலதான் அத்தனையும் கரெக்ட் பண்றதுக்கு சாஷ்டாங்கமா ஆத்தா கால்ல விழுந்துட்டேன். ஆத்தா மட்டும் கைய சச்சான்னு வையி, 3000 ஓட்டு நமக்கேதான். புரியுதா? ஆத்தா வணக்கம். ஆத்தா, உன் ஒட்டுமொத்த ஓட்டையும் எனக்கே தாத்தா. மொத்த ஓட்டெல்லாம் உனக்குத்தான். அன்னை முனியம்மாவின் ஆதரவு பெற்ற நமது வேட்பாளர். சொதப்பிடாதீங்கடா, கிழவிக்கு எல்லாரும் சேர்த்து சங்கூதுங்க. எல்லாரும் சேர்த்து ஓப்பாடுங்க, ஓப்பாடுங்க. எங்களது அன்னை, எங்களது ரத்தத்தின் ரத்தம், எங்களது இதய தாய். அமைதி, அமைதி, அமைதி. ஆத்தா, எதிர்கட்சிக்காரங்க உன்னை இந்த ஏரியா கவுன்சிலர் ஆக்க போறதா கேள்விப்பட்டோம். போகாதா, போகாத. சல்லி காசு பேராது. பேசாம எங்க கட்சிக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை கொள்கை பரப்பு செயலாளரா ஆக்கிடுறோம். அதெல்லாம் நமக்கு ஒத்துப்பட்டு வராது. உன் கட்சியில என்ன பைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குவியா? என்னது பைனான்ஸ் மினிஸ்டரா? எதுக்குப்பா? ஒத்து வருதா இல்லையா? ஏய், நில்லு நில்லு நில்லு. எங்க அம்மாவுக்கு நான் சாப்பாடு போடுறேன், நீ போ. பரவாயில்லையே. போதும் போதும். ஏன் தட்டி விட்டேன்னு பாக்குறியா? இதுல நான் விஷத்தை கலந்திருக்கேன். என்ன பயந்துட்டியா? உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வையி. இந்த மாதிரி பல ரூட் இருக்கு. என்னடா இவ விஷம் கலந்தத சாப்பிடறாளேன்னு பாக்குறியா? சும்மா சும்மா சொன்னேன். உன் உடம்பெல்லாம் விஷம், உனக்கு எதுக்கு விஷம்? விஷம்னு சொன்ன உடனே இப்படி முகம் இருக்குது. பயம். அம்மா ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாட்டுல தானே விஷம் வைக்கல. இப்ப நீ குடிச்ச ஜூஸ்ல விஷத்தை கலந்துட்டேன்னு நீ சொல்லிட்டேன்னா அதான். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அம்மா, உன்னை கொல்லணும்னா எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா வயிற்றுல பிறந்ததுக்காக அந்த மாதிரி மட்டமான எண்ணம் எல்லாம் எனக்கு வராது. வெட்டிட்டு வந்தியே என் ராகுல, இந்நேரம் அவரு எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார் தெரியுமா? அதே மாதிரி நீயும் துடிக்கணும். அது உனக்கு புரியணும். அதுக்குதான் இந்த சின்ன சாம்பிள். போய் நிம்மதியா படுத்து தூங்கு. ஆமாமா, ஒரு நிமிஷம். நீ படுக்க போறியே தலகாணி மெத்த, அது கீழே நான் பாம்பு வைக்கவே மாட்டேன். சச்சின்தாரா, ஹலோ ராகுல், என்ன டல்லா இருக்க? ஒண்ணு இல்ல. உன் மூட் அவுட்டுக்கு காதல் வைரஸ் தான் காரணம்னு எனக்கு தெரியாதா? மேட்டர் சொல்லுப்பா. என் ரேஷ்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவளை நேர்ல பார்த்து வாழ்த்து கூட சொல்ல முடியல. ஐம் அன்லக்கி. இஷ்டப்பட்டுட்டு பிறகு கஷ்டப்படுறதான்ப்பா காதல். நீ ரேஷ்மாக்கு வாழ்த்து சொன்ன அவ்வளவுதானே? நீ சொல்ற எப்படி? இன்டர்நெட்லயோ இமெயிலயோ இல்லப்பா, நேர்ல. அவங்க அம்மா இருந்தா என் அத்தக்கார, நம்ம அத்தக்கார நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, ஒரு சிங்கிள் லோக்கல் கால்ல உங்க மீட்டிங் கிரீன் சிக்னல் வாங்க பாக்குறியா? நீ போடி சொல்ல, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. அம்மா, அம்மா, போன். ஹலோ, நான் தான் காக்கிநாடா கங்கம்மா பேசுறேன். எவராது? நான் தான் உன் மாப்பிள அல்லுடு. அல்லுடு ஸ்பீக்கிங். அல்லுடா? டேய், என் வாய்ஸ கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டேன். நான் சொல்ல போறத கேட்டா இன்னும் டென்ஷன் ஆயிருவேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். உன் பொண்ணு ரேஷ்மாவும் என் ஆளு பீச்ல போட்டுக்கு பின்னால ஹாப்பியா கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. சொல்ல வேண்டியது என் டியூட்டி. மித்ததெல்லாம் நீ நேர்ல போய் பாத்துக்கோ. ஹலோ, உங்க அத்தை டென்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கா. ராகுல், என்னாச்சு?
உங்க அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்களா? ஐயோ அம்மாவா? கிளம்பு கிளம்பு சீக்கிரம். ஓகே, உன் பர்த்டேக்கு டிஃபன் மட்டும் தான் சாப்பிட்டேன். ஃபுல் மீல்ஸ் எப்ப கொடுக்க போறேன்? சீ போடா. ஓகே. அம்மா அவ தப்பிச்சிட்டாமா. மணி. ஓகே ஓகே. வாடா ஆறுமுகம். மிஸ்டர் ராய், திஸ் இஸ் முனியம்மா. ஓ ஐ சி. ஹாய். இந்தியன் லேடி. சுப்பிரமணி, கிஸ் மீ. Hey, don't touch. இந்தியன் ஃபீலிங். Yeah. பிரதர் வாட்ச். என்ன ஆறுமுகம், அண்டா கொண்ட வைக்கதான் பார்ட்டிகள் கூட்டு வருவேன். இப்ப நான் வெளிநாட்டுக்காரங்க கூட்டு வந்திருக்கேன். இல்ல, கையில் இருக்கிற பணம் எல்லாம் திருட்டு போயிருச்சாமா, அதான் முனியம்மாட்ட லோன் வாங்குறதுக்காக கூட்டிட்டு வந்துக்கிறேன். முனியம்மா கடன் கொடுப்பாங்க, இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்கதான் www.muniyamma.com போட்டு சொன்னாங்களே. .com பாட்டி, இன்ட்ரெஸ்ட் கொடுத்து இன்டர்நெட் வரைக்கும் ஃபேமஸ் ஆயிட்டியா பாட்டி? ஆமா, உள்ளூர்காரங்களே ஒழுங்கா பணம் கொடுக்கல, வெள்ளக்கார நம்பி எப்படி பணம் கொடுக்குறது? பாயிண்ட புடிச்சிட்ட பாட்டி, பாயிண்ட புடிச்சிட்ட. கையில இருந்து என்ன எடுக்கிறீங்க? காட்டுவாங்கயா. இந்தா. என்னடா பொம்பளைய போடுற உள்பாடிய ரெண்டா கிழிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு. இது உள்பாடியில ஓல் லேடி, சார்ஸ் நோய் வராம இருக்கிறதுக்காக சேஃப்டிக்கு போடுற பேஸ் மாஸ்க். இதோட விலை 50,000 ரூபாய். 50,000? ஆமா, அது மட்டும் இல்ல, இது இல்லாம இவங்க சொந்த நாடு போக முடியாது. பாட்டி, இந்தியாவே வெளிநாட்டுல கடன் வாங்கிட்டு இருக்கு. இப்ப வெளிநாட்டுக்காரங்களே உங்ககிட்ட கடன் வாங்க வச்சே பாட்டி. நீயும் ஒரு பாரத தாய் பாட்டி. சேஃப்டி லாகர் அவுத்து பணத்தை எடுத்து கொடு. அப்ப புடி, பணத்தை கொடுத்துருவான். கொடுத்துரு. Wait, I will give you. Oh, thank you. Bye. Bye. கங்கம்மா வந்திருக்க, வெளிய வாடா. சோன் பப்படி, வா 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 வா. நீ தானே என் பொண்ண லவ் பண்ணவ? என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்க. உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, என் அல்லுடிக்கு. அல்லுடிக்கு అల్లుడు, ఈ కాకినాడ గంగమ్మ జాతకం ఏమిటో తెలుసా నీకు? మా ఇంటి தென்ன மரத்துல இடி விழுந்தப்போ நான் பிறந்த. பால் குடிக்கிற வயசுல சாராயம் குடிச்ச. தாவணி போட்டுக்கிட்டு தண்ணி எடுக்கிற வயசுல போலீஸுக்கு தண்ணி காட்டினவ. மத்த பொம்பளைங்க மாதிரி நான் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பூமிய பார்த்து நடக்கிற பொம்பளை இல்ல. தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போடுற. நீ என்ன பீஸ் போடுவியா? உன்னை அன்னைக்கே நான் க்ளோஸ் பண்ணிருப்பேன். என் பொண்ணு குறுக்க வந்து பலி ஆயிட்டா. வீசுதுடா அந்த ரத்த வாட, இன்னும் வீசுதுடா. நான் தாமரத்துக்குள்ள எலும்ப சூப்பு வச்சு குடிக்கல. நான் பேரு காக்கிநாடா கங்கம்மா காதுரா. பாட்டி, இவன் ஹார்ட்ல ஏதாவது கேக்குதா? இந்த களவாணி பையன் நெஞ்சில எனக்கு வட்டிய மூலம் கொடுக்க கூடாதுன்ற இருமா அப்படித்தான் கேக்குது. டேய், என்னடா பண்ணுது? 3 நாளா ஜுரம். பாட்டி, அந்த சவுப்பு மாத்திரல 3 எடுத்து கொடு. டேய், பைத்தியம் தான்டா அவன். பீஸ் கட்டுறது இங்கடா. ஏன்டா நான் உட்கார்ந்திருக்க? மீதி பணம் அது ஓவட்டி கட்டா, எந்திரிச்சு போடா. என்ன அது அநியாயமா இருக்கு? பாட்டி வந்து டாக்டர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு, டாக்டர் வந்து கம்பவுண்டர் மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இது தெரியாதா உனக்கு?
நம்ம டாக்டர் MBBS சர்டிபிகேட்ட பாட்டி கிட்ட அடமானம் வச்சு 50,000 சொலையா வாங்கியிருக்காரு. வட்டியும் கட்டல அசலும் கட்டல. பாட்டி பாத்துச்சு நேரா ஆஸ்பத்திரியும் டாக்டர் வந்து இங்க உட்கார வச்சிருச்சு. அதனாலதான் நம்ம பாட்டி கிட்ட வைத்தியம் பார்க்க வந்திருக்கோம். இதுக்கு பேர் தான் பாட்டி வைத்தியமா? எந்திரிச்சு போடா, அடுத்தாள் வாடா. வரேன் பாட்டி. உன் உடம்புக்கு என்னையா இப்ப பாட்டி தான் டாக்டர் சொல்லியா? பாட்டி என் பொண்டாட்டி என்னால ரொம்ப நேரம் சந்தோஷப்படுத்த முடியல. அதுக்குதான் மாத்திரம் இருந்தா கூட. ஏய், அருளாம எடுத்து நாலு நான் நறுக்கி போட்டுருவேன். என்ன மாத்திருப்பதும் நினைச்சேன். எந்திரிச்சு போயா. போய் அந்த பக்கம். பாட்டி உன்னை டாக்டர் ஷர்மிலியாவே நினைச்சுக்கிறேன். என் நெஞ்சு என்னமோ படக்கு படக்கு நடிச்சுக்குது. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லு. நம்ம சீக்கிரத்துல இங்க சொல்றேன். நைட் வந்து நான் தடை விடுறேன் போடி. பீஸு ஃபீஸா? டாக்டருக்கு நான் ஃபீஸ் கொடுத்த பழக்கல, அவர்தான் எனக்கு கொடுத்த பழக்கம். உங்க வைப்பா? என் ஒய்ஃப் இல்ல பாட்டி, என் கம்பவுண்டர் ஒய்ஃப். நீ டாக்டர் போய்க்காயா? கதிர்வேல் சார், ரேஷ்மாவை எல்லா பங்களாலையும் தேடியாச்சு, எங்கேயும் காணோம். அவங்க அம்மா எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ராகுல் வண்டியில ஏறு. அம்மா, ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பொண்ணு கேரவான் வண்டியில இருக்காங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்ல பொண்ண வச்சிருந்தா கதிர்வேலு கடத்திக்கிட்டு போயிடுவா. நான் யமன்னா அவன் யமனுக்கு யமன். வண்டி ஒவ்வொரு ஏரியாவா தாண்டும் போது நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. இல்லன்னா கேரவான் வண்டியில இருக்கிற உன்னை மார்ச்சோரி வண்டியில படுக்க வச்சிடுவேன். ஏய், என் பொண்ணுக்கு கல்யாணம். என் சம்மந்தி MP எல்லாரையும் நல்லா கவனிக்கணும். அவ வந்துட போறா, உஷாரா இருங்க. சரி அம்மா. சம்மந்தியமா வந்துட்டாங்க. வாங்கடா. வாங்க வாங்க வாங்க. என்ன கங்கம்மா, என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டப்பெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்த. இப்ப என்னடா திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியே? ఏడుగుండల వాడే నా కలలో కనిపించి உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. இங்க நேனேம் చేసేదమ్మా. டெல்லிக்கே அல்வாவா? ஐயோ, நீங்க MP, உங்ககிட்ட போய் சொல்வேனா? நானாவது ஒரு தொகுதிக்கு தான் MP. நீனா காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உன் கண்ட்ரோல் வச்சிருக்கியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா. வாங்கப்பா உள்ள போலாம். வாங்க மாப்பிள, வாங்கம்மா.